இல்லைங்கண்ணா, அதாவது இந்த 3 மாதமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வெளி வேலைகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆர்கனைசேஷன் ஒர்க், அமைப்பு ரீதியான பணிகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் பார்ப்பதற்கு உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்குங்கன்னா, அமைப்பு ரீதியாக ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க. நிறைய வேலைகள் நடந்திருக்கு. குறிப்பாக நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் முன்னின்று அமைப்பு ரீதியாக புதிய தொண்டர்கள் உற்சாகத்தோடு வரவேற்றிருக்காங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கட்சியினுடைய நம்பர் நான் சொல்லக்கூடாதுங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கடந்த 2010 ஒரு 5 ஆண்டு காலமும் நம்மகிட்ட எவ்வளவு மெம்பர்ஷிப் இருப்பாங்க அந்த ரேஷியோவில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 மடங்கு வளர்ந்திருக்கின்றோம். இதற்கு முன்பு இருந்த மெம்பர்ஷிப் இன்னைக்கு 8 மடங்கு வளர்ந்திருக்கு. இப்ப நீங்களே கூட்டி கழிச்சு பாத்துக்கங்க. அதிகாரப்பூர்வமாக இதெல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய மத்திய தலைமை அதிகாரப்பூர்வமாக நம்பர் சொல்லுவாங்கன்னா 8 மடங்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு. இது வளர்ச்சி தானே. அதெல்லாம் இந்த 3 மாத காலமாக எல்லாத்தையும் சேர்த்திருக்கிறாங்க. ஆமாம், நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடியே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து 1 கோடி என்கின்ற ஒரு பெரிய டார்கெட்டை வச்சோம். 1 கோடி தெரியும் எங்களுக்கு. 1 கோடி என்பது திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க. எங்கிட்ட 1 கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 1 கோடியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக வைத்தோம். கிட்டத்தட்ட நாங்க மனசில் என்ன நினைச்சோமோ அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்த பணிகள்லாம் நடந்து முடிந்த பிறகு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கையை நான் கொடுக்கிறோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சி மாதிரி வெறும் நம்பரை மட்டும் சொல்ற கட்சி இல்லைங்கண்ணா. ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா ஒரு மாவட்டத்திற்கு எவ்வளவு பேர், மிஸ்டு கால் எவ்வளவு பேர் வந்தாங்க, எத்தனை பேர் வெரிஃபைட்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பார்த்துருக்கு. நம்முடைய தலைவர்களுடைய உழைப்பு. அதனால் நிறைய அமைப்பு வேலைகள் நடந்திருக்கு. பெரிய ஒரு மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இது ஒரு ரொம்ப ஒரு துக்ககரமான விஷயங்கன்னா, இன்னைக்கு புயலினுடைய பாதையில சென்னை தொடர்ந்து வர ஆரம்பித்திருக்கிறது. ஒன்னு குளோபல் வார்மிங், நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய புயல் இன்னைக்கு சென்னை டெல்டா பகுதி, இந்த பகுதியிலிருந்து கடந்து ஆந்திராக்குள்ள போயிட்டு இருக்கு. இது தொடர்ச்சியாக ஆண்டுக்கு 2 முறை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய தட்பவெட்ப நிலை ரொம்ப அதிகமாயிருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது, இன்னைக்கு சென்னையினுடைய தன்மை மாறிவிட்டது. நான் இந்த நேரத்தில் அரசியல் பேசுவதை விட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த குளோபல் வார்மிங் இதன் மூலமாக தமிழகத்தில் நிறைய பகுதிகள் இன்னைக்கு டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியாவாக மாற ஆரம்பிச்சிருக்கு. டெல்டா பகுதி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் வெள்ள பாதிப்பு, பயிர் சேதம். சென்னையை பொறுத்தவரை மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறாங்க, வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. 2-3 நாட்கள் நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் நீங்க ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பாருங்க. ஒரு நாள் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தனா எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பாருங்க. மக்கள் வேலை செய்யணும் எவ்வளவு லாஸ். இதனாலேயே தமிழகத்திற்கு வரக்கூடிய நிறைய எஃப்டிஐ ஹைதராபாத்தை நோக்கி போகுது. அங்க புயல் தாக்குதல் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒரு உயர்மட்ட சயின்டிபிக் குழு அதை போட்டுங்கன்னா பிரிப்பரேஷன் ஆரம்பிக்கும். அடுத்தது போல் நடக்கும், தடுக்க முடியாதுங்கன்னா அதற்கு சென்னை தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். இதை முதலமைச்சர் செய்யணும். அதனாலதான் கடந்த முறை புயல் வந்த பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் 550 கோடி ரூபாய் பேசின் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒதுக்கினாங்க. இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்க. புயல் வந்த பிறகு வேலை செய்வது வேறு. இன்னைக்கு சென்னை தன்னுடைய பழைய தன்மையை இழந்து புயல் பாதையிலே மாட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு நகரமாக மாறி இருக்கின்றோம். இதை முதலமைச்சர் அவர்கள் கண்காணிப்பாங்க, பார்ப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம்.